கடகராசி அன்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் தன்னுடைய சொந்த வீடு சந்திரன். இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அழுத்தமான பெண்மணிகளாக இருப்பாங்க. இப்போ புனர்பூசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேலை செய்வாங்க, கெட்ட பேரும் வாங்கிப்பாங்க. பூச நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி தான், டக்குன்னு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் சுயநலமும் உண்டு. அண்டு நீங்கள் ஆயில்ய நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழுத்தம், மனசில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் சொல்லிடவே மாட்டாங்க. அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கடகராசிக்கார பெண்களை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க ஒரு பரிகாரமாக என்ன பண்ணலாம், இந்த சந்திரன் தன்னுடைய சொந்த வீடு அண்ட் சந்திரன் சரியில்லை ஜாதகத்தில், சந்திரன் ராகுவோடு இருக்குது, இல்லை சந்திரன் சூரியனோடு இருக்குது, சந்திரன் உங்களுக்கு சுக்கிரனோடு இருக்குது, இப்படி எந்த காம்பினேஷனில் இருந்தாலுமே இந்த சந்திரன் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார்கள். ஸோ கடகராசிக்கார பெண்கள் திங்கட்கிழமை தோறும் ஏதாவது ஒரு சிவன் ஆலயம், சிவனுக்கு வில்வத்தினால் அர்ச்சனையும் அம்பாளுக்கு நெய்விளக்கு ஏற்றி வந்தாலும் சந்திர தோஷம் விலகும். இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி எந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் தான் செலவு செய்யணும். ஸோ அது பிக்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டின்னர் கூட்டிகிட்டு போனாலும் சரி, இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும்.